ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சில்வரோட ப்ரைஸ் ரெக்கவர் ஆகுமா இல்லை இன்னும் ஃபால் தான் ஆக போதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் பழையபடியே அதே சப்போர்ட் லெவல்ஸ் தான் வச்சுருக்கேன். அண்ட் நியூவாக ஒரு சப்போர்ட் லெவல் 189 per கிராம், அதாவது சில்வர் ஃபியூச்சர்ஸோட ப்ரைஸிங்கில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வியூ படி மார்க்கெட் 236 சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் மறுபடியும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஹை பாசிபிலிட்டிஸ் மார்னிங்லேருந்து ஒரு ஹியூஜ் செல்லிங் தான் நடந்திருக்கு. ஸோ இப்படி நடக்கிறனால மார்க்கெட் வந்து ஃபர்தராக மறுபடியும் கீழே போய் 189 per கிராமுங்கிற ஃபியூச்சர்ஸோட ப்ரைஸிங்க்கு வரதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படி வந்துச்சுன்னா ஃபிசிக்கல் சில்வரோட ப்ரைஸ் 250 rupees வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங் நான் இங்கே கோட் பண்ணிக்க விரும்புகிறேன். நேற்று பட்ஜெட் செஷனில் வந்து மார்க்கெட் ஓப்பனாக இருந்துச்சு அண்ட் மார்க்கெட்டில் ஒரு பெரிய வால்யூம் இல்லை, பட் செல்லிங் தான் நடந்திருக்கு. ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் ஃப்ரைடே வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே சில்வரோட ப்ரைஸ் 305 இருந்துச்சு அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 300 இருக்குது. ஸோ இந்த ரீசன்னால தான் ஒரு ஃபைவ் ருபீஸ் கம்மியாக அவங்க மார்க்கெட்டில் வந்து ஃபிசிக்கல் சில்வரோட ப்ரைஸ் ஒரு 300க்குள்ளே அவங்களால ஹோல்ட் பண்ண முடிஞ்சுச்சு. பட் ஃப்ரைடே மாதிரி இன்றைக்கும் செகண்ட் ஹாஃபில் சில்வரோட ப்ரைஸிங் வந்து ஃபர்தராக இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது, அதாவது ஃபிசிக்கல் சில்வர். அண்ட் ஒன் மோர் திங் வந்து பார்த்திங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து செகண்ட் ஹாஃபில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.